உங்களோட நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் ஆசை, குரோனிக் டிசையர் அப்படிம்பாங்க. அந்த குரோனிக் டிசையர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் யாரு அப்படின்னா ராகு. மார்ச் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 9ஆம் பாவத்துல இருக்கார். மார்ச் மாசம் 15க்கு மேல சூரியன் 9ல இருந்து மீனத்துக்கு போயிடுவார். அதாவது 10ஆம் பாவத்துக்கு போயிடுவார். தொழில் ஸ்தானத்துக்கு போயிடுவார். தொழில் ஸ்தானத்துக்கு போறாரு அப்படின் போது மிதுன ராசி அன்பர்கள், நீங்க தொழில் செய்யறவங்களா இருக்கீங்க, வேலை செய்றீங்க, இப்போ ஒரு அடிமை தொழில் செய்றீங்க, ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஹையர் அஃபிஷியல் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ரொம்ப நாளா எனக்கு ஃபாரின் போய் சுத்தி பார்த்துட்டு வரணும்னு ஆசை, ஆஸ்திரேலியா போகணும்னு ஆசை, இந்த காலகட்டத்துல நிறைவேறும். ரொம்ப நாளா வெளிநாடு படிக்க போகணும்னு ஆசை, நான் யூஜியே வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான வழியும் வாய்ப்பும் இல்லை. இப்ப பிஜியாவது வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டிருக்கு. இதை யார் ஏற்படுத்தி கொடுப்பா அப்படின்னா ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. 9ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கான், பாக்கியஸ்தானத்துல செவ்வாய். நிறைய மிதுன ராசி அன்பர்கள் ஒரு நிலப்புலம் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது உண்டு. 9ஆம் பாவம் சூரியன், அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. நீங்க இப்ப பிள்ளைங்க இருக்கு, பிள்ளைங்களை வந்து பாருங்க வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பணும் அப்படின்னா அம்மா கண்டிப்பா நிறைய அம்மாக்கள் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. அப்பா வந்து பாருங்க இந்த காலகட்டத்துல பிள்ளை ஆசைப்பட்டுச்சு வெளிநாடு போய் படிக்கணும், பிள்ளை போகும். அம்மனருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சதுர்கிரக சேர்க்கை. 4 கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா கும்பத்துல சஞ்சாரம் பண்றாங்க. கும்பத்துக்கு பயிற்சியாகி கும்பத்திலே சஞ்சாரம் பண்றாங்க ஏறக்குறைய மார்ச் மாசம் முழுவதும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சதுர்கிரக சேர்க்கை நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போகுது. அது மட்டும் இல்லைங்க, சுக்கிர பகவான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு மீனம். ஆக மீனத்துல போய் அமர்றாரு. மார்ச் மாசம் முழுசும் சுக்கிரன் மீனத்துல உச்சம் பெற்று அமர்ந்து எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போறாரு. ஆக உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு? மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு வந்து பாருங்க கும்பத்துல சதுர்கிரக சேர்க்கை. கும்பத்துல 4 கிரகங்கள் அமர்ந்திருக்காங்க. இந்த கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்வியஸ்லி அது பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாக்கியஸ்தானத்துல 4 கிரகங்கள், முக்கியமா பாக்கியஸ்தானத்துல ராகு ஒரு அதிர்ஷ்ட கிரகம். அதிர்ஷ்ட ஸ்தானத்துல என்ன பண்ணுவான்? ரொம்ப நாளா எனக்கு ஒரு ஆசை, ரொம்ப நாளா வந்து பாருங்க நான் தங்க கொலுசு போடணும்னு ஆசை. சும்மா சின்ன சின்ன ஆசையா கூட இருக்கலாம், ஆனா அதுவே பெரிய கனவா இருந்திருக்கலாம் உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து. தங்க கொலுசு காலில் போடலாமா? போடக்கூடாது. அதுக்கும் மேல அது ஜோதிட சாஸ்திர பிரகாரம் போடக்கூடாது. ஆனா அதையும் மேற்பட்டு நிறைய வந்து மக்கள் வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், அந்த மாதிரி போடணும்னு ஆசை இந்த காலகட்டத்துல நிறைவேறும். ரொம்ப நாளா எனக்கு ஃபாரின் போய் சுத்தி பார்த்துட்டு வரணும்னு ஆசை, ஆஸ்திரேலியா போகணும்னு ஆசை, இந்த காலகட்டத்துல நிறைவேறும். ரொம்ப நாளா வெளிநாடு படிக்க போகணும்னு ஆசை, நான் யூஜியே வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான வழியும் வாய்ப்பும் இல்லை. இப்ப பிஜியாவது வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டிருக்கு. இதை யார் ஏற்படுத்தி கொடுப்பா அப்படின்னா ராகு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆக உங்களோட நீண்ட நாள் கனவு, நீண்ட நாள் ஆசை, குரோனிக் டிசையர் அப்படிம்பாங்க. அந்த குரோனிக் டிசையர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட் யாரு அப்படின்னா ராகு. ரொம்ப நாளா ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் போகும்போது வரும்போதெல்லாம் இந்த ஒரு பெரிய கம்பெனி பார்ப்பேன். அந்த கம்பெனில இருந்து நாங்க காலையில போகும்போது ஒருத்தர் அழகா ஒரு பெரிய பென்ஸ் கார்ல இறங்கி உள்ள ஆபீஸ் போவார். அந்த மாதிரி நானும் கோட் சூட்டோட ஒரு பென்ஸ் கார்ல இறங்கி போகணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி எல்லாம் ஆசைப்படுறீங்க அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய தொழில் ஏத்த மாதிரிங்க. அந்த மாதிரி உங்களோட நீண்ட நாள் கனவு 1 2 இருக்கோ, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கனவுகள் இருக்கோ, அதுல சில 100 கனவு நிறைவேறும். கடைசி சில கனவுகளாவது நிறைவேறும். இதுக்கு ராகுவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். மொதல் விஷயம். 2வது விஷயம், ராகு 9ஆம் பாவம், இது வந்து பாதகஸ்தானம் அப்படின்னு சொன்னீங்க. இதுல மைனஸ் ஏதாவது இருக்கா? மைனஸ் லைட்டா 10% இருக்கு. என்ன மைனஸ் இருக்கு? நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஒண்ணு எனக்கு கிடைச்சிருக்கு, அதை காப்பாத்திக்க தெரியாம நான் அதை வந்து கை நழுவு விடுறதுக்கான வாய்ப்பும் உண்டு. ரொம்ப சிம்பிள். இந்த வேலை இந்த இடத்துல இந்த கன்சர்ன்ல எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நான் சின்ன வயசுல இருந்து கனா காண்டேன். இப்ப அந்த வேலை எனக்கு கிடைச்சிருச்சு. அந்த பொசிஷனை நான் வந்து மிஸ்யூஸ் பண்றேன், அண்டி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். நான் வந்து பாருங்க அந்த பொசிஷனை அதுக்கான உரிய சின்சியாரிட்டியோட நான் செய்யணும் அப்படின்றது அதுதானே. நீ ரொம்ப நாள் கனவு கண்டு உனக்கு கிடைச்சிருக்கு அந்த விஷயம், அதை நீ பத்திரமா காப்பாத்திக்கணும் இல்லையா? அட எனக்கு தான் வேலை கிடைச்சிருச்சு, என்கிட்ட தான் எல்லா உரிமையும் இருக்கு, அதனால நான் வந்து நெக்லெக்ட் பண்றேன், நெக்லிஜென்ஸ் பண்றேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 9ஆம் பாவம் சூரியன், அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. நீங்க இப்ப பிள்ளைங்க இருக்கு, பிள்ளைங்களை வந்து பாருங்க வெளிநாட்டுக்கு படிக்க அனுப்பணும் அப்படின்னா அம்மா கண்டிப்பா நிறைய அம்மாக்கள் வேண்டாம் தான் சொல்லுவாங்க. குழந்தைய விட்டு என்னால இருக்க முடியாது, பிள்ளை அங்க போய் என்ன பண்ணும், எப்படி சாப்பிடும், ஏது என்ன, அப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கதானே செய்யும்.
ஏகப்பட்ட கவலைகள் தாய்க்கு அப்படின்னு இருக்கும். ஆனா அப்பா வந்து பாருங்க இந்த காலகட்டத்துல பிள்ளை ஆசைப்பட்டுச்சு வெளிநாடு போய் படிக்கணும், பிள்ளை போட்டும், பிள்ளை எப்ப வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறது, பிள்ளை எப்ப வெளி உலகத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபுல் ஃபிளெட் சப்போர்ட்டா இருப்பாரு. அது வந்து ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி நீங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு ஒரு பெரிய லெவல்ல அமௌண்ட் வந்து கடனை வாங்கி இடத்த வித்து உங்களை படிக்க வைக்கிறதுக்கு முழு முதற் காரணமும் உங்க அப்பாவா இருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். மார்ச் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் 9ஆம் பாவத்துல இருக்காரு. மார்ச் மாசம் 15க்கு மேல சூரியன் 9ல இருந்து மீனத்துக்கு போயிடுவார். அதாவது 10ஆம் பாவத்துக்கு போயிடுவார். தொழில் ஸ்தானத்துக்கு போயிடுவார். தொழில் ஸ்தானத்துக்கு போறாரு அப்படின் போது மிதுன ராசி அன்பர்கள் நீங்க தொழில் செய்யறவங்களா இருக்கீங்க, வேலை செய்றீங்க, இப்போ ஒரு அடிமை தொழில் செய்றீங்க, ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஹையர் அபிஷியல் சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா அந்த வியாபாரத்துக்கு அப்பா பிசிக்கலி, மென்டலி, மாரலி, ஸ்பிரிச்சுவலியும் சப்போர்ட்டா இருப்பாரு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதுங்களா? சரி. அதுக்கு அடுத்து வந்து பாருங்க 9ஆம் பாவத்துல செவ்வாய் இருக்கான். பாக்கியஸ்தானத்துல செவ்வாய். நிறைய மிதுன ராசி அன்பர்கள் ஒரு நிலப்புலம் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படின்றது உண்டு. ஒரு வீடு வாங்குறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு விவசாய நிலம் வாங்குறது. நிறைய பேரு இந்த பூசா கடை ரொம்ப வந்து படிப்பு கம்மியா இருக்கவங்க நான் வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட் வேலை செய்யணும்னு நினைப்பாங்க. பாத்தீங்களா, ஒரு பூசா கடை வைக்கணும், அதே மாதிரி ஒரு ஒரு ஆட்டு பண்ணை வைக்கணும், ஒரு கோழி பண்ணை வைக்கணும், இல்ல ஒரு பசுமாடு பண்ணை வைக்கணும். இதெல்லாம் நிறைய மிதுன ராசி அன்பர்கள் செய்யறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி விவசாயத்துல நல்ல வருமானம், நல்ல ஈல்டு வர்றதுக்கான பிராப்தமும் உண்டு. இது செவ்வாய் கொடுக்கக்கூடிய விஷயம். சரி, அதுக்கடுத்து 9ஆம் பாவத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல புதன். நான் ஒரு விஷயத்த ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன், அது எனக்கு வரத்துக்கான அத்தனை விஷயமும் நான் செஞ்சதுனால எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிள். இப்ப எனக்கு சின்ன வயசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோழி பண்ணை வைக்கணும் அப்படின்னு ஆசை. நிறைய கோழி பண்ணையை போய் விசிட் பண்ணேன். அதுக்கும் மேல கூகுள்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அந்த கூகுள்ல நான் வந்து கேட்டேன், இந்த கோழி பண்ணையில வைக்கிறதுனால இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, கோழிகளுக்கு என்னென்ன மாதிரி நோய்கள் வரும், அதை எப்படி சமாளிக்கிறது, எப்படி அது வந்து பாத்தீங்கன்னா ஃபீட் பண்றது, இப்படி நல்ல ஒரு டீடைல்டு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த தொழிலை தொடங்குறேன். அதனால நான் சக்சஸ் ஆகுறேன். பொதுவா எந்த ஒரு தொழில் தொடங்குறதுக்கு முன்னாடி உங்க ராசியாதிபன் தான் புதன். ராசியாதிபனே வந்து பாத்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்துல உட்காடுறான் அப்படின்னும் போது இன்பில்ட்டாவே உங்களுக்கு அந்த நாலேஜ் உண்டு. கம்யூனிகேஷனுக்கே ஒரு ராசி அப்படின்னா அது மிதுனம் தான். ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னும் போது 10 பேர்கிட்ட ஒப்பீனியன் கேட்பீங்க, அனலைஸ் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அந்த விஷயத்த செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் புதனும் 9ஆம் பாவத்துல வந்து உட்கார்றதுனால இந்த அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியை யார் கொடுப்பா அப்படின்னா புதன் தான் கொடுப்பான். இன்பில்ட்டா அந்த நாலேஜ் இருக்கு அப்படின்னாலும் இப்ப 9ஆம் பாவத்துல புதன் வந்து அமரும் போது அந்த டீப் அனலைசேஷன் ஸ்கில்ஸ் அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்க சுக்கிரன் மீனத்துல உச்சமடைஞ்சு அமர்ந்திருக்காரு. மீனம் உங்களுக்கு என்ன பாவம்? 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானம். தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன் ஆல்ரெடி வந்து சனி பகவான் கர்ம சனியா இருக்கார். கர்ம சனி என்ன பண்ணுவாரு, எந்த அளவுக்கு நீ ஓடுறையோ அந்த அளவுக்கு நீ உன்னோட டெஸ்டினி அடையலாம், இதுதான் அவரோட டார்கெட். ஆனா சுக்கிரன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறதுனால என்ன பண்ணுவார்னா, சாமி நீ கொஞ்சம் ஓடு, நீ ஓடாம கூட நில்லு, உன்னோட டெஸ்டினி என்ன, நான் அதை உனக்கு ரீச் பண்ணி கொடுத்துடுறேன். இதுதான் சுக்கிரனோட குணாதிசயம் அப்படின்னு சொல்லலாம். சனி என்ன கொடுத்தாலும் அளந்து அளந்து பார்த்து உனக்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு உனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்து தான் கொடுப்பாரு. ஆனா சுக்கிரன் அப்படி கிடையாது. நீ வந்து வேலைன்னு ஒண்ணு செய்ப்பா, போதும்பா, உனக்கான லாபம் மத்தவங்க 100 ரூபாய் கொடுக்குறாங்களா, நான் 1000 ரூபாய் கொடுத்துறேன்ப்பா. இதுதான் சுக்கிரனோட கேரக்டர். ஆக 10ல சுக்கிரன் என்ன பண்ணுவான், தொழில முதல்ல ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றத ஏற்படுத்துவான். தொழில் நல்ல டெவலப் பண்ணுவான். தொழில் சார்ந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவோம். கொஞ்சம் உழைக்கிறீங்க அப்படின்னா கூட சக்சஸ் அப்படின்றத அடைஞ்சிட முடியும். அதே மாதிரி 10ல சுக்கிரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம வந்து உதாரணத்துக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்துறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரொம்ப சிம்பிளா ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுட்டு இருக்கோம். இந்த காலகட்டம் நமக்கு தோணும், அடடா நம்மளுக்கு விஐபி கஸ்டமர்ஸ்ல எவ்வளவு பேர் வராங்க, நம்ம இப்படி சிம்பிளா வச்சிருந்தா மரியாதை இல்லைல்ல, எப்படி சொல்லுவாங்க, ஆள் பாதி ஆடை பாதி அப்படிம்பாங்க. அதே மாதிரிதான் செய்யக்கூடிய தொழில்ல நமக்கு அந்த தொழில் வந்து ரொம்ப வந்து அந்த ஸ்பாட் ரொம்ப லக்ஸரியஸா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் விஐபி கஸ்டமர்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியும் இல்லைங்களா. பிரம்மாண்டமான இடத்துல பொருள் வாங்கினாதான் அந்த பொருள் நல்ல பொருள், ஒஸ்தி பொருள் அப்படின்ற மைண்ட் செட் இன்றளவு மக்களுக்கு இருக்குதானே செய்யுது. ஆக நமக்கே அப்படி தோணும், நம்ம இன்னும் கொஞ்சம் ஹைஃபையா நம்ம ஸ்தாபனத்தை ரெடி பண்ணா என்ன. இந்த காலகட்டம் அந்த மாதிரி கொஞ்சம் உங்களோட தொழில் ஸ்தாபனத்தை ஹைஃபையா ரெடி பண்ணுவீங்க அப்படின்றது அர்த்தம். சரிம்மா, இது வந்து நீங்க சுயதொழில் வச்சு நடத்துறவங்களுக்கு சொல்லிட்டீங்கம்மா. நான் ஒரு இடத்துல ஒர்க் பண்றேன், நான் எப்படிமா பண்ண முடியும் அப்படின்னா, தொழில் சார்ந்து வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு நிறைய மிதுன ராசி அன்பர்களுக்கு உண்டு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்சர்ன்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஆக மிதுன ராசி அன்பர்கள் இந்த சதுர்கிரக சேர்க்கை, அதே மாதிரி 10ல சுக்கிரன் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆப்வியஸ்லி சின்ன சின்ன விஷயங்கள்ல உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்க அப்படின்னா மார்ச் மாசம் முழுதும் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கீங்க. நாங்க வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு ரொம்ப நாளா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வீடு கட்டுறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்ல. குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதமாவது நிவர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படின்ற கேள்வியா இருந்தாலும், பிள்ளைங்களுக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா 40, 39, 45 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் திருமணம் கூடி வரல. திருமணம் கூடி வர்றதுக்கான வழி இருக்கா இல்லையா, இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு ஒரு குடும்பத்திலயும் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு தீர்வு தெரியுமா அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தான் அதுக்கு தீர்வு. நம்மளோட சுய ஜாதகம் பார்த்தா ரொம்ப தெளிவா என்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஆக அந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.